இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி உடம்பே ரத்தம் ஓடுகிறதா அல்லது சாக்கடை புழுக்கள் நெளிகிறதா? நான் அதிமுக மட்டும் பாஜக அடமானம் வைக்கல, எதிர்காலத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்கிறதுக்கு தயார். கோயில கண்டாவே கண் உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி இந்து சமய அறநிலையத்துறை கட்டிய அந்த கல்லூரிகளை படித்து பயன்பெறக்கூடியது யார்? பாஜக RSS உடைய சூனிய ஏவல் பொம்மையா இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலையத்துறைக்கு சேருது. எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் விரிவுபடுத்துங்க. கோயில்களை பெருசாக்கிட்டாக்க இந்துக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறிடுமா? அந்த கோயில் உண்டியில காசு போடுற ஏழை நடுத்தர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? ராஜா போல உங்களுக்கு ஏன் வயிறு? இந்த ஒரு பேச்சின் மூலமா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை எடப்பாடி மூஞ்சியை பார்த்து காரி துப்புகின்ற காரி உமிழ்கின்ற வேலைதான் நடந்துட்டு இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பழைய கோயில் சொத்துக்கள் எல்லாம் பாஜகவுடைய நிர்வாகிகள் ஆட்சி போட்டு வச்சிருந்தாங்க. அத்தனையையும் மீட்டெடுத்தது திராவிட மாடாச்சு. கோயில்களை வைத்துக் கொண்டு மதத்தை வைத்துக் கொண்டு செய்கின்ற அரசியலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானிய இந்துவோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ ஏற்றுக்கொள்ள மாட்டான். கோயிலை வைத்துக் கொண்டு கடவுள்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து பிழைக்கின்ற வேலையை வந்துட்டு பிஜேபி பேச்சை கேட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேரு ஏற்கனவே நாடி போயதா இருக்கு, இன்னும் நாடி போகும். மைச்சனை 360 தோழர்களுக்கும் வணக்கம். தோழர்களை, தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜகவுக்கு இருக்கின்ற அடிமைகள்ல மிக சிறந்த அடிமை மட்டும் இல்ல, பாஜக ஏவுகின்ற அனைத்து ஏவல்களையும் செய்து முடிக்கின்ற ஒரு சூனிய ஏவல் தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவும் RSS எந்த அளவுக்கு சீர்குலைத்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியையும் அதனுடைய முற்போக்கான முன்னேற்ற பாதையை எப்படியா காலி செய்யணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை வந்து செஞ்சிருக்கு. அதுக்காக ஏகப்பட்ட ஏவல் அடிமைகளையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஏவல் அடிமைகள்ல மிக சிறந்த ஏவல் அடிமை தமிழ்நாட்டையே சீர்குலைக்கின்ற, தமிழ்நாட்டையே சின்ன பின்னமாக்குகின்ற வேலை செய்யக்கூடிய அந்த ஏவல் பொம்மை யாருனாக்கா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேர்ல தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காகவும் தன்னுடைய சம்பந்தியை வந்துட்டு வழக்கில் இருந்து மீட்பதற்காகவுமே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு பாஜகவும் RSS எந்த அளவுக்கு பிற்போக்கு சிந்தனையோட அரசியலை கொண்டு வர்றாங்களோ அதே பிற்போக்கு சிந்தனையோட தமிழ்நாட்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு அவருடைய பேச்சை வந்து தொடங்கி இருக்கிறாரு. இவருடைய இந்த பேச்சை வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் அதிமுக மட்டும் பாஜக அடமானம் வைக்கல, எதிர்காலத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். குறிப்பாக பாஜகவும் RSS சொல்லுகின்ற போல இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு தமிழ்நாட்டு கோயில்களை வந்துட்டு வெளியேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் இவர் செய்வார் அப்படின்றது அவருடைய பேச்சில் வந்துட்டு மறைமுகமாவே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நேற்றைக்கு அவர் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா சொல்றாரு, கோயில கண்டாவே கண் உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி இந்து சமய அறநிலையத்துறை கட்டிய அந்த கல்லூரிகளை படித்து பயன்பெறக்கூடியது யார்? சாமானிய உழைக்கின்ற ஏழை நடுத்தர மக்களுடைய வீட்டு பிள்ளைகள் தானே அந்த கல்லூரிகளை படித்து பட்டம் படித்து வாழ்க்கையில முன்னேற போறாங்க. அந்த பிள்ளைகள் படித்து வாழ்க்கையில முன்னேறக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்துக்கள் வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடாது, சனாதன இந்துக்கள் மட்டுமே வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு பிற்போக்கு சிந்தனையோட ராஜா போன்றவர்கள் தொடர்ந்து சொல்கின்ற அதே விமர்சனத்தை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த பாஜக RSS உடைய சூனிய ஏவல் பொம்மையா இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி பேசாது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு சீர்குலைக்கிறதுக்கான செயல் திட்டத்தை முன்னெடுத்துட்டு வர்றாரு பாஜகவுடைய துணையோட அப்படின்னு தான் பார்க்க முடியுது. என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க, அது அறநிலையத்துறைக்கு சேருது. எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் விரிவுபடுத்துங்க. கோயில்களை பெருசாக்கிட்டாக்க இந்துக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறிடுமா? மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, நீங்க சொல்ற மாதிரி கோயில்களை கட்டிக்கிட்டே போனாக்கா என்ன நடக்கும்? பார்ப்பன சனாதன இந்துக்கள் தான் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்குமே தவிர அந்த கோயில் உண்டியில காசு போடுற ஏழை நடுத்தர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அதுவே ஒரு கல்லூரியை கட்டி அதன் மூலியமா கல்வியை கொடுக்கும் போது அந்த குழந்தைகளும் வந்துட்டு படிச்சு முன்னேறினாக்கா அதுல ஏன் உங்களுக்கு
ஹெச் ராஜா போல உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? ஹெச் ராஜாவுக்கு வயிறு எறியலாம், ரங்கராஜுக்கு வயிறு எறியலாம், இன்னும் ஒப்பனா சொன்னாக்க வானதி சீனிவாசனுக்கு கூட வயிறு எறியலாம், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வயிறு எறியலாம். உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? பிற்படுத்தப்பட்ட மக்களும் உழைக்கின்ற மக்களும் வந்துட்டு முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்ற பாஜகவுடைய அஜெண்டாவை அப்படியே எடுத்துட்டு வந்து சொல்றதோடு இல்லாம இந்து சமய அறநிலையத்துறை பத்தி நீங்க கேள்வி கேட்கும் போது வெளிப்படையா தெரியுது. ஒருவேளை 2026 நீங்கள் ஆட்சி பிடிப்பதற்கு இக்காலத்திலும் வாய்ப்பில்லை. இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. எதிர்காலத்துல எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்ல, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் நீங்க இருக்க மாட்டீங்க. அதுக்கான வேலைகளை பாஜக மிகவும் சரியாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேச்சின் மூலமா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை எடப்பாடி மூஞ்சியை பார்த்து காரி துப்புகின்ற, காரி உமிழ்கின்ற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மட்ட ரகமான ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காங்க. இந்த பேச்சின் வழியில நமக்கு என்ன புரியுதுனாக்க, கோவத்தூர்ல வந்துட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அடைக்கப்பட்டு சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது முதலமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போட்டிக்கு நடந்தது இல்லைங்களா? அப்ப எடப்பாடி பழனிசாமி சார்பில் கொடுக்கப்பட்ட பணம், அந்த ஸ்வீட் பாக்ஸஸ், சூட்கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இப்போது சந்தேகம் கிளம்புகிறது என்னன்னாக்கா, நிச்சயமாக அது பாஜக RSS தான் கோவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமிக்காக இவங்க ஃபண்டை இறக்காம விலைக்கு வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா நமக்குள்ள சந்தேகமா எழுப்பதான் செய்யுது. ஏன்னாக்கா அப்படியே டிட்டோ ஹெச் ராஜா என்ன சொல்றாரோ அதுதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்றுக்கு வந்து பேசுறாரு அப்படின்னு கொள்ளதான் நம்முடைய இன்னொரு விஷயம் என்ன சொல்ற, தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகள் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சையும் பேசுறாரு. உண்மை சொன்னா திமுகவோட கூட்டணியில இருந்தாலும் எல்லா மக்கள் நல பிரச்சனைகளுக்காகவும் முதல் நேரத்துல இருந்து திருபுவனம் அஜித்குமார் சம்பவத்தை எல்லா இடத்துலயுமே கம்யூனிஸ்டுகள் தான் முதல்ல வந்து போராட்டத்தை தொடங்கினாங்க. கம்யூனிஸ்டுகள் அந்த போராட்டங்கள் நீர்த்து போறாம தொடங்க. திமுகவோட கூட்டணி இருந்தாலும் கொள்கை முரண்கள் வரும்போது இந்த வேலை நேரத்தை உயர்த்துவதற்கான பிரச்சனை, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டு கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து தங்களுடைய இருப்பை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு அரசியல் காணாமல் போயிட்டு இருக்குது. பாஜகவால் செல்லரிக்கப்படுது அப்படின்றத கொஞ்சமும் உணர்ந்து கொள்ளாத, சூடு சொரணை இல்லாத இந்த எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டுகளை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தான் கேட்க வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலையத்துறை திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பேருக்கு ஏற்பது போல கரெக்டான அரசியல்கள் என்னவோ, அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். அது போல இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள் அப்படின்றது அதனுடைய துறை தன்மைக்கேற்ப பாதுகாக்கப்படுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தாலுமே ஏழை நடுத்தர இந்துக்கள் வந்துட்டு கல்வி பெற்று அதன் மூலமா வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் காணணும் அப்படின்றதுக்காகவே இந்த கல்லூரிகளை ஏற்படுத்தினாக்கா அதுல உனக்கு வயிறு எரியுதுனாக்கா நீ வந்துட்டு எந்த அளவுக்கு சங்கியாவே இருக்கிற அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய. எடப்பாடி இப்பொழுதும் முழுக்க நாம் ஏற்கனவே சொன்னது போல சந்தேகம் வருது. கோவத்தூரில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த சசிகலா அதுக்கு முழுக்க பின்புலமாக இருந்து பிஜேபி RSS இதற்கான வேலைகளை செய்ததா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுப்பதா செய்யுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அடிமை நாய் வந்துட்டு தொடர்ந்து பாஜக RSS உடைய விசுவாசியா இருந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற கூட்டணி விட்டு அவர் இருந்துதானே படங்கள், அது கூட வந்துட்டு ஒரு நாடகம் தான். தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, தெரிந்தோ தெரியாமலோ தவறாக ஒரு முறை பாஜக கூட்டணி வச்சுட்டேன், இனிமேல் எக்காலத்தில் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வைத்து தமிழ்நாட்டு அரசியலை சீர்குலைப்பதற்கான வேலையும் அதிமுக சின்னாபின்னமாக்குற வேலையும் செஞ்சாங்க. அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாரு, கூட்டணியை விட்டு வெளியே வந்து டிராமா போட்டு நாடாளுமன்ற தேர்தல் எப்படி ஜெயிச்சு காட்டலாம், அதாவது எல்லாமே நாடகம் தான். திமுக கூட்டணி வந்து ஒட்டுக்கா வந்து 40 தொகுதியை வென்றெடுக்க கூடாதுன்றதுக்காக திட்டம் போட்டு இவர்களுக்காக சண்டை இருப்பது போல நாடகம் ஆடி வேலையை செஞ்சாங்க. அது எல்லாமே அப்போது எல்லாமே சொன்னது போல இது வந்து கள்ள கூட்டணியை வைத்துக் கொண்டு இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அது இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு தக்க பாடம் அமைத்தாங்க. சரி, இனிமேல் பிரிஞ்சிருந்து நாடகம் ஆடுறதோட சேர்ந்து நின்று நாம தமிழ்நாட்டு அரசியலை குழப்பலாம், பிரிஞ்சு நின்று இத்தனால் தமிழ்நாட்டு அரசியலை குழப்பிட்டு இருந்தோம், இனிமேல் வேண்டாம் சேர்ந்து நின்று தமிழ்நாட்டு அரசியலை குழப்புவோம் அப்படின்னு முடிவு எடுத்ததால் இப்பொழுது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது வெளிப்படையாக தெரியுது, எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சூனிய ஏவல் பொம்மையை வைத்துக் கொண்டு
பாஜக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சீர்குலைக்கணும், முன்னேற்றத்தை சீர்குலைக்கணும். குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையை எப்படியாவது கோயில்களிலிருந்து வெளியேற்றணும். அதற்கான வேலைகளை வந்துட்டு இப்பொழுது ஏன்னா அதிமுக ஆட்சியில இருந்தப்ப இந்து சமய அறநிலைத்துறை என்ன வேலை செய்யுதுன்னு யாருக்கும் தெரியாது. கோயில்களுடைய நிலங்கள் வந்துட்டு சங்கிகள் கோடம்பாக்கம் ஸ்ரீ முதற்கொண்டு பாஜகவுடைய பல மூத்த நிர்வாகிகள், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பழைய கோயில் சொத்துக்களை எல்லாம் பாஜகவுடைய நிர்வாகிகள் ஆட்சி போட்டு வச்சிருந்தாங்க. அத்தனையையும் மீட்டெடுத்தது திராவிட மாடல். கோயில் சொத்துக்களை மீட்டெடுத்து கோயில்களுடைய சொத்துக்களாக அதை கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் மீட்டு எடுத்தது. இப்போது எடப்பாடி பழனிசாமி அந்த கோயில் சொத்துக்களை பார்ப்பனர்களுக்கும் சங்கிகளுக்கு தாரை வார்க்கணும், அதுக்கு இந்து சமயானத்துல இப்போது மிக தெளிவாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்துட்டு எல்லா வேலையும், அதாவது இந்து சமயானத்தை திராவிட மாடல் ஆட்சியில கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. இனிமேலும் இந்து சமயானத்துறைய விட்டு வச்சாக்கா சங்கிகளுக்கும் பார்ப்பனர்களும் அந்த சொத்துக்களை அபகரித்து ஆட்டம் போட முடியாது. அப்படின்றனாலேயே எடப்பாடி பழனிசாமி இந்து சமயத்துறையை காலி செய்வதற்கான கோயில்களை விட்டு விரட்டுவதற்கான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு, அப்படின்னு செய்யறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற சந்தேகமும் நமக்குள்ள எழும்புது. இந்த எடப்பாடி அதாவது சாமானிய ஏழை இந்துக்கள் கல்வி பெறக்கூடாது அப்படின்றத பிஜேபி RSS பார்ப்பன சங்கிகள் நினைக்கிறாங்க. அப்படின்னாக்கா அதே எண்ண ஓட்டத்தோடு இந்து சமயத்துறை கட்டிய கல்லூரிகள் மீது கேள்விகளை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. அப்படின்னாக்கா இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி உடம்பே ரத்தம் ஓடுகிறதா அல்லது சாக்கடை புழுக்கள் நெளிகிறதா அப்படின்றதா நம்முடைய கேள்வியா இருக்குது. இதுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி நீ அரசியல் பேசுனா பேசு, இந்த மாதிரி பிஜேபி காரன் RSS காரன் எழுதி கொடுத்ததை எடுத்துட்டு வந்து பேசுனீனாக்கா போற இடம்லாம் மக்களோட காரி துப்பி விளக்கமாத்திர அடிச்சு செருப்பால அடிச்சு உன்னை வந்து விரட்டி அடிக்கதான் செய்வாங்க அப்படின்றத மட்டும் நீ மறந்துடாத. இனிமேல திருந்தி தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டுல என்னைக்கும் இது போன்ற கோயில்களை வைத்துக் கொண்டு மதத்தை வைத்துக் கொண்டு செய்கின்ற அரசியலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானிய இந்துவோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது போன்ற மதங்களையும் கடவுள்களையும் கோயில்களையும் வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டு அரசியல் குப்பை தொட்டியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டி, ஏற்கனவே இந்த மதத்தை வைத்துக் கொண்டு கடவுளை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்துட்டு ஆடு மாடு கோழியை வந்துட்டு கோயில்களை பலியிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்ட ஒரே காரணத்துக்காக ஜெயலலிதா அம்மையாரை வந்துட்டு சாமானிய இந்துக்கள் வந்துட்டு தோற்கடித்தார்கள். இதுவும் தமிழ்நாட்டு அரசியல் நடந்தது. அதனால கோயிலை வைத்துக் கொண்டு கடவுள்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து பிழைக்கின்ற வேலையை வந்துட்டு பிஜேபி பேச்சை கேட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேரு ஏற்கனவே நாடி போயதா இருக்கு, இன்னும் நாடி போகும், உங்களுடைய அரசியலை காணாம போகும் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள மாட்டார் அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலையில கொஞ்சமாவது மூளை இருக்கும்னு நினைச்சோம். இல்ல அதுவும் மூளை இல்ல, அதுவும் சங்கிகளுடைய சாணம் தான் அந்த தலையிலையும் இருக்கு அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறமேட்டு அதை எழுதி கொடுத்தது பிஜேபி RSS உடைய வியூக வகுப்பாளர் எழுதி கொடுத்தது அழகாக பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வீடியோல கூட வந்து பார்த்தோம், வாங்க வாங்க உங்களுக்காக வெயிட்டிங்னு சொல்லிட்டு நைனா நாங்க எல்முருகனை கூப்பிட்டாரு பாத்தீங்களா, அது கூட இந்த ஸ்கிரிப்ட் பேப்பருக்காக வெயிட் பண்ணிருப்பாராட்டுக்கு, என்ன பேசணும்னு இந்த ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிருப்பாராட்டுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க எழுதி கொடுத்த இந்த ஸ்கிரிப்டை வைத்துக் கொண்டு பேசுவதால எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு குப்பையில் வீசும் அப்படின்றதா உண்மை. எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலுக்கு அப்புறமேட்டு அரசியல் அனாதையாகி தெருவில் பிச்சை எடுக்கின்ற நிலைமைக்கு கூட தள்ளப்படலாம் அப்படின்றதா என் கடை யதார்த்தமா இருக்குது. என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.